Bismillahirrahmanirrahim. Alhamdulillah wassalatu wassalamu ala rasulillah amma ba'd. நாங்கள் 10 வசனங்கள் படிச்சிருக்கிறோம். 3 வகுப்புகளில் 10 வசனங்கள். லாஸ்ட்டாக கடைசியாக வகாலு லவ் குன்னா நஸ்மஉ அவ் நஅகிலு மா குன்னா ஃபி அஸ்ஹாபி ஸயீர். இது மிக முக்கியமான ஒரு வசனம். சின்ன வசனம் தான், வாழ்க்கையில் எல்லா தத்துவங்களையும் சொல்லுது. நம்ம கேட்டு செவியால் கேட்டு உள்ளத்தால் விளங்கி உணர்ந்து செயல்பட்டால் நாங்கள் நரகம் போக மாட்டோம். இதுதான் சுருக்கமாக சொல்லு இந்த வசனம். அவ்வளோதானே? அப்போ இந்த ஒரு அடிப்படையை நரகவாசிகள் அவங்களே சொல்லுவாங்க. அப்போ இந்த வசனத்துக்கு பிறகு அல்லாஹ் சொல்கிற வசனத்தை பாருங்கள். فَاعْتَرَفُوا بِذَنبِهِمْ فَسُحْقًا لِأَصْحَابِ السَّعِيرِ. فَاعْتَرَفُوا بِذَنبِهِمْ فَاعْتَرَفُوا. இப்போ இதை சொல்லி போட்டு அல்லாஹு தாலா அந்த 10 வசனத்துக்கு பிறகு அல்லாஹ் இதை சொல்கிறான். فَاعْتَرَفُوا بِذَنبِهِمْ. இப்போ தம்பிஹிம், தன்புண்டா என்ன? தன்புண்டா என்ன? பாவம். இப்போ தம்பிஹிம் அவர்களுடைய தம்பு. இந்த இடத்துல தன்புன்னு வந்தாலும் மானா கருத்து துனூபிஹிம் தான் வரும். துனூப்னா என்ன? தன்புட பன்மை. தன்புனா ஒருமை, துனூப்னா பன்மை. அப்போ ஃபஅத்தரஃபு பிதம்பிஹிம், ஹிம் அவர்களுடைய பாவங்களை கொண்டு, ஃபஅத்தரஃபு அவர்கள் என்ன செஞ்சாங்க? ஒப்புக்கொண்டாங்க, ஏற்றுக்கொண்டாங்க. பாருங்க, ஒரு மனிதன் இந்த உலகத்தில் நரகவாதியாக இருந்தால் பிடிவாதம் பிடிப்பான், நரகத்துக்கு போனால் ஒத்துக்கொள்வான். இப்போ நீங்கள் பாருங்கள், எவ்வளவுதான் ஒருவர் நீங்கள் ஒரு மார்க்கத்தை விளங்கப்படுத்த போனாலும் அவங்களுக்கு உள்ளத்தில் தெரிஞ்சாலும் பிடிவாதம் பிடிப்பாங்க. நீங்கள் செய்கிறது பிழை, நீங்கள் செய்கிறது தவறுன்னு நம்ம சுட்டி காட்டுனா யார்கிட்டையெல்லாம் அந்த பிடிவாதம் இருக்குமோ அது ஹக்க செவிமடுக்க விடாது. அறிஞர்கள் சொல்லுவாங்க, சலஃபுஸ் சாலிஹீன்கள் தங்களுடைய குறைகளை தங்களுக்கு சுட்டி காட்டுறவங்கள அதிகமாக நேசிப்பாங்க. முன்னுக்கு புகழ்ந்து பாராட்டி உங்களை எப்பயுமே பாராட்டிக்கிட்டு புகழ்ந்துக்கிட்டு எப்பயுமே புகழ்ந்து பாராட்டி இருக்கிறவங்கள நீங்கள் நம்பக்கூடாது. எல்லா விஷயத்துமே பாராட்டுறது, எல்லாத்துக்குமே பாராட்டுறது உண்மைக்காக இல்லை. நிறைய நல்ல பண்புகளையும் பாராட்டிகிட்டே இருக்கிறாங்கன்னா வேறு விஷயம். இது சும்மா அவங்கள பாராட்டக்கூடியவங்கள நம்பாதீங்க. இடையில இஹ்லாஸோட குறைகளையும் சொல்லணும். உங்கள்கிட்ட குறை பார்த்து சொல்கிறதில்லை, நீங்கள் திருந்தணும் என்பதுக்காக பக்குவமாக சொல்லணும். பாருங்க, இந்த இஅ்திராஃப், ஃபஅ்தரஃபு பிதுனூபிஹிம். இப்போ இந்த இடத்துல பிதம்பிஹிம், ஃபஅ்தரஃபு பிதம்பிஹிம், ஃபஅ்தரஃபு பிதம்பிஹிம். அப்போ ஃபஅ்தரஃபு பிதுனூபிஹிம், அப்போ அர்த்தம் என்ன? இந்த இடத்துல அதோட விளக்கம் என்னென்னா, அவர்கள் அவருடைய பாவங்களை கொண்டு அங்கே ஒப்புக்கொள்வாங்க. நாங்கள் உண்மையிலே எங்கிட்ட வந்தாங்க, எங்களுக்கு இந்த சந்தர்ப்பங்கள் கிடைச்சிது, ஆனால் நாங்கள் தான் போய் பிச்சோம், நாங்கள் தான் மறுத்தோம், நாங்கள் தான் வீணாக வாழ்ந்துட்டோம், நாங்கள் தான் கேட்க இல்லை, நாங்கள் தான் சிந்திக்க இல்லை. ஆனால் அல்லாஹ் அப்படி ஒரு நமக்கு சந்தர்ப்பத்தை தந்து, அல்லாஹ் யாருக்கு அல்லாஹ் பற்றி கேட்கறதுக்கான அவகாசத்தை சந்தர்ப்பத்தை தந்தும் அவன் அதை பயன்படுத்தி கொள்ளவில்லையோ அவனை அழிவில் போட்டுக்கொள்கிறான், அவனை அழிவை நோக்கி அழைத்து செல்கிறான். அல்லாஹ் நமக்கு ஒரு சந்தர்ப்பத்தை தாரான், அவனை படிக்கிறதுக்கு நெருங்கிறதுக்கு சந்தர்ப்பத்தை தந்தும் நம்ம அதை முயற்சி பண்ணி நம்ம அந்த பக்கம் போக இல்லைன்னு சொன்னால் அல்லாஹ் எங்களை நெருக்கமாக ஆக்குகிறான். நாங்கள் பின்னுக்கு திரும்பி ஓடுறோம். இந்த ஒரு நிலையில் நம்ம வாழ்கிறோம். அப்படி இருந்தால் அப்போ எனவே தெளிவாக விளங்கிக் கொள்ளுங்க, நரகவாசிகள் இந்த உலகத்தில் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. எதையுமே மனமுரண்டாக செய்வாங்க, வெறுப்பாங்க, எதையுமே ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, பிடிவாதமாக இருப்பாங்க. ஆனால் அங்கே போய்த்து ஃபஅ்தரஃபு பிதம்பிஹிம். இப்போ இந்த உலகத்தில் நீங்கள் உண்மையிலே ஒரு ஆள் தக்வா உள்ளவங்கள்ட்டையும் பாவம் இருக்கும். இன்னல்லதீன தகவ் இதா மஸ்ஸஹும் தாயிஃபும் மினஷ் ஷைத்தான். தக்வா உள்ளவர்களுக்கு சைத்தானுடைய தீண்டுதனால அவங்க பாவம் செய்கிறதுக்காக அவங்க பாவம் செய்ய அவங்க முயற்சி செய்கிற பொழுது, பாவம் செய்ய நினைக்கிற பொழுது, ததக்கரு ஃபஇதா ஹும் முப்சிரூன், திடீர்னு நல்லுணர்ச்சி பெற்று என்ன செய்வாங்க? பாவத்தை விட்டு ஒதுங்கி விடுவார்கள். வலிமன் காஃப மகாம ரப்பிஹி ஜன்னதான். அல்லாஹ்க்கு முன்னால் நான் நிற்பேன், அல்லாஹ் கேள்விகளை கேட்பான் என்பதை பயந்து யார் வாழ்கிறாரோ அவருக்கு என்ன? 2 சொர்க்கங்களை நாங்கள் கொடுப்போம். وَأَمَّا مَنْ خَافَ مَقَامَ رَبِّهِ وَنَهَى النَّفْسَ عَنِ الْهَوَى فَإِنَّ الْجَنَّةَ
ஜன்னத ஹியல் மஅவா வ அம்மா மன் காஃப மகாம ரப்பி. நான் அல்லாஹ்க்கு முன்னால் நிற்பேன், அல்லாஹ் என்ற கேள்விகளை கேட்பான் என்பதை யார் பயந்து வாழ்ந்து வனஹன் நஃப்ஸ அனில் ஹவா, நஃப்ஸ மனோ இச்சையை விட்டும் கட்டுப்படுத்தி வாழ்கிறாரோ ஃபைனல் ஜன்னத ஹியல் மஅவா, அவருடைய தங்குமிடம் எது? சொர்க்கம். இப்போ அல்லாஹ் இதில் ரெண்டு விஷயத்தை சொல்கிறான். அப்போ அங்கே போயிட்டு காஃபிர்கள் என்ன செய்வாங்க? அவங்க அங்கே போய்ட்டு என்ன செய்வாங்க? தன்னுடைய குறைகள் பாவங்களை அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள், ஒப்புக்கொள்வார்கள். நாங்கள் இப்படி செஞ்சோம், ஃபஅத்தரஃபு பிதம்பிஹிம். இப்போ அல்லாஹ் சொல்கிறான், உலகத்தில் நீ அதை செஞ்சிருந்தா உனக்கு ரஹ்மத் கிடைச்சிருக்கும். இப்போ அல்லாஹ் சொல்கிறான், ஃபஸுஹ்கன் லி அஸ்ஹாபிஸ் ஸஈர். நரகவாசிகளுக்கு ரெண்டு அர்த்தம். ஃபஸுஹ்கன், நரகவாசிகளுக்கு கேடு உண்டாகட்டும். இன்னும் ஒன்று, அல்லாஹ்வுடைய ரஹ்மத் பஅதன் ரஹ்மத் இல்லா. இமாம் தஃப்சீருடைய அறிஞர்கள் சொல்லும்போது இந்த கருத்து சொல்லுவாங்க, ரெண்டு கருத்து சொல்லுவாங்க. ஒன்று நரகவாசிகளுக்கு கேடு உண்டாகட்டும், இன்னொன்று அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை விட்டும் அவர்கள் தூரமானவர்களாகி விடுவார்கள். அல்லாஹ்வின் அருள் அவங்களுக்கு தூரம் தான். ஃபஸ்வஹ்கன், தூரமாகி விட்டது. அல்லாஹ்வுடைய அருள் அவங்களுக்கு இல்லை. ஃபஸ்வஹ்கன் லி அஸ்ஹாபிஸ் ஸஈர். சூரா அல்லாஹ்வுடைய ரஹ்மத், இன்ன ரஹ்மத்துல்லாஹி கரீபும் மினல் முஹ்சினீன். யாருக்கு நெருக்கமாக இருக்குது? நல்லவர்களுக்கு. வல்லாஹு யுஹிப்புல் முஹ்சினீன், இஹ்சான் உடையவர்களுக்கு. இஹ்சான் இது அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை இங்கே பெற்று தரும். ஆனால் மறுமையில் போய்த்து அந்த மனிதன் என்னதான் யா அல்லாஹ் நான் இப்படி செஞ்சிட்டேன், இப்படி செஞ்சிட்டேன், இப்படி செஞ்சிட்டேன், முழுமையாக தன்னை கொண்டு போய்த்து அல்லா இடத்துல போய்ட்டு அவன் ஒப்புக்கொண்டாலும் அங்கே அவனுக்கு ரஹ்மத்து கிடைக்காது. ஃபஸுஹ்கன் லி அஸ்ஹாபிஸ் ஸஈர், அல்லாஹ்வுடைய அருள் கிடைக்காது. அல்லாஹ் விட்டு அவன் தூரமாகிடுவான், அல்லாஹ்வுடைய அருளை விட்டும் அவன் தூரமாகிடுவான். ஆனால் இந்த உலகத்தில் அதுக்கு மாற்றமாக குர்ஆன் சொல்லுது, நரகவாசிகளுக்கு அல்லாஹ்வுடைய அருள் தூரம் தான். ஆனால் இந்த உலகத்தில் அல்லாஹ் சொல்றான், இன்ன ரஹ்மத்துல்லாஹி கரீபும் மினல் முஹ்சினீன். அல்லாஹ்வுடைய ரஹ்மத் கரீப் மினல் முஹ்சினீன், முஹ்சின்களுக்கு, இஹ்சான் உடையவர்களுக்கு. அப்போ அங்கே அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து அவங்களுக்கு கிடைக்காது. இங்கே நமக்கு கிடைக்கணும்னா என்ன செய்யணும்? அல் இஹ்சான். இஹ்சான்டா என்ன? ஒன்று அல்லாஹ்வோடு உள்ள இஹ்சான், இன்னொன்று மனிதர்களோடு உள்ள இஹ்சான். அல் இஹ்சான் மஅ அல்லாஹ், அல் இஹ்சான் மஅ அன்னாஸ். முஹ்சினீன்கள் என்றால் யார்? இந்த பண்புடையவர்கள். அல்லாஹ்வோடு இருப்பாங்க. எப்படி? அன் தஅபுதல்லாஹ கஅன்னக தரா ஃபஇன் லம் தகுன் தரா ஃபஇன்னஹு யராக். ஹதீஸ் ஜிப்ரீல் அதில் வரும். அன் தஅபுதல்லாஹ், நீ அல்லாஹ் வணங்கணும். எப்படி வணங்கணும்? கஅன்னக தரா, நீ அவனை பார்ப்பதை போன்று. ஃபஇன் லம் தகுன் தராஹு, ஃபஇன் லம் தகுன் தராஹு, நீ அவனை பார்க்காவிட்டாலும் ஃபஇன்னஹு யராக், அவன் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறான். இப்படி வணங்கணும். இப்போ நாங்கள் அல்லாஹ் பார்க்கறது போல வணங்கணும். அல்லாஹ் என்ன பார்த்துட்டு இருக்கிறான். இப்போ நம்ம அல்லாஹ் இப்போ ஒருவர் ஒரு இடத்தால போகும் பொழுது 4 பேர் பார்க்குறாங்கன்னா அவருடைய நடவடிக்கைகள் எப்படி மாறுது? 10 பேர் பார்க்குறாங்கன்னா நடவடிக்கைகள் மாறுது. தான் மதிக்கக்கூடியவங்க பார்க்குறாங்கன்னா நடவடிக்கை மாறுது. உம்மா பாப்பா பார்க்குறாங்கன்னா நடவடிக்கை மாறுது. இது எல்லாவற்றையும் விட என்ற ரப் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற உள்ளத்தோடு, அந்த எண்ணத்தோடு இருப்பவர்கள் முதல் இஹ்சான் உடையவர்கள். முதலாவது தரத்தை அடைஞ்சிட்டாங்க, முதலாவது பகுதி. ரெண்டாவது பாருங்க, அல் இஹ்சான் மஅ அன்னாஸ், மக்களுடைய இஹ்சானாக இருக்கிறது. மக்களுக்கு இஹ்சான் செய்கிறதுனா என்ன? மனிதர்களுக்கு உபகாரம் செய்கிறது, மனிதர்களுக்கு உபகாரம் செய்கிறது, ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்கிறது. கஷ்டங்கள், துன்பங்கள், வறுமை, பிரச்சனை இருந்தாலும் அல்லாஹ்வுக்காக கொடுக்கிறது. அடுத்த மனிதர்களுக்கு நோவையே கொடுக்காம வாழ்றது, அடுத்த மனிதர்களுக்கு கஷ்டம் கொடுக்காம வாழ்றது, அடுத்த மனிதர்களுக்கு தொந்தரவு கொடுக்காம வாழ்றது, அடுத்த மனிதர்களுடைய பிரச்சனைகளுக்கு நாங்கள் வீணாக போயிட்டு நுழைந்து பிரச்சனையை பெருசாக்குறது, இதிலிருந்து எங்களை விடுவிச்சு கொள்ளணும். இப்படி எந்த ஒரு பாவச் செயல்களுக்குள்ளும் செல்லாமல் மனிதர்களுக்கு பயனுள்ளவர்களாக வாழ்ந்தவர்கள் இஹ்சானுடையவர்கள், முஹ்சினீன்கள். அப்போ அல்லாஹ் இவர்களை நேசிக்கிறான். இவர்களுக்கு அல்லாஹ்வுடைய ரஹ்மத் சமீபமாக இருக்கிறது. ஆனால் நரகவாசிகளுக்கு அல்லாஹ்வுடைய ரஹ்மத் தூரமாகவே இருக்கும், அல்லாஹ்வுடைய அருள் தூரமாகவே இருக்கும். அப்போ இந்த இடத்துல பாருங்க, அவர்கள் ஏற்றுக்கொண்டாலும் அவர்களுக்கு அருள் கிடைக்காது. இங்கே நாங்கள் ஏற்றுக்கொண்டால் அருள் கிடைக்கும். எதை ஏற்றுக்கொண்டால்? யா அல்லாஹ், நான் தப்பு செஞ்சிட்டேன்னா நான் அல்லாஹ்விடத்துல கையேந்தணும், தவறு செஞ்சிட்டேன்னா அல்லாஹ்ட்ட கையேந்தணும்.
இப்போ நான் ஏற்றுக்கொள்றேன்டா அல்லாஹ் என்னுடைய பாவங்களை மன்னிப்பான், அருள் கிடைக்கும். அப்படிதானே? தக்வா உள்ளவங்களை பற்றி நான் ஏற்கனவே சொன்னேன். அல்லதீன யுன்ஃபிகூன ஃபிஸ் ஸர்ராஇ வத்-தர்ராஇ வல்-காதிமீனல் கைத வல்-ஆஃபீன அனின் நாஸ் வல்லாஹு யுஹிப்புல் முஹ்ஸினீன். இதை சொல்லிவிட்டு அல்லாஹ் அடுத்த வசனத்தில் சொல்றான், வல்லதீன இதா ஃபஅலூ ஃபாஹிஷத்தன் அவ் ظلموا أنفسهم ذكروا الله فاستغفروا لذنوبهم ومن يغفر الذنوب إلا الله ولم يصروا على ما فعلوا وهم يعلمون. அவர்கள் வல்லதீன இதா ஃபஅலூ ஃபாஹிஷத்தன், ஏதாவது ஒரு தப்பு, தவறு, பாவம், மானக்கேடான விஷயம், அவ் ظلموا أنفسهم, அல்லது தங்களுக்கு தாங்களே அநியாயம் செய்து கொண்டால் என்ன செய்வாங்க? தக்கருல்லாஹ், அல்லாஹ் ஞாபகப்படுத்துவாங்க. அல்லாஹ் ஞாபகப்படுத்துறேன்டா, அல்லாஹ்ட ஞாபகம் வந்துட்டா அல்லாஹ்வுடைய அருளுக்கு நீங்க செய்கிற அநியாயம் தான் பாவம். அல்லாஹ் கண்ணை தந்தான், எதுக்கு தந்தான்? அல்லாஹ் நல்லதை பார்க்கறதுக்கு, நல்ல முறையில் அதை பயன்படுத்துறதுக்கு. அல்லாஹ் வெறுக்கிற தடுத்த ஒன்று நம்ம பார்க்குறோம், அல்லது அதை குர்ஆனுக்கு ஹதீஸுக்கு அதை பயன்படுத்த இல்லைண்டா நாங்கள் அல்லாஹ் தந்த அருளை புறக்கணிக்கிறது தான் பாவம். விளங்குதா? அல்லாஹ் ஆரோக்கியம் தந்திருக்கிறான், நீ இப்படி செய்யன்னு சொல்கிறான், பொருளாதாரம் தந்திருக்கிறான், ஜக்காத்தை கொடுன்னு சொல்கிறான், நான் கொடுக்க இல்லைன்னா அல்லாஹ் தந்ததை நான் ஏற்றுக்கொள்ளலை, அல்லாஹ் தந்ததுக்கு நன்றி உள்ளவனா இல்லை. எனவே பாவங்கள் என்பது ஒரு மனிதன் பாவம் செய்கிறது என்பது அல்லாஹ்வுடைய நிஅமத்துக்கு செய்கிற என்ன? துரோகம், அநியாயம். பாவம் என்பது என்ன? நாங்கள் என்ன சொல்லுவோம்? பாவம்னா என்ன? அல்லாஹ்க்கு மாறு செய்கிறேன்னு தான் விளங்கி வச்சிருக்கிறோம். அல்லாஹ்வோட கட்டளைக்கு மாறு செய்கிறது பாவம், அதான் நம்ம பாவம். அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாறு செய்கிறேன்டா என்ன? அல்லாஹ்வோட நிஅமத்தை புறக்கணிக்கிறோம். அப்போ அல்லாஹ் என்ன செய்வான்? وَإِذْ تَأَذَّنَ رَبُّكُمْ لَئِن شَكَرْتُمْ لَأَزِيدَنَّكُمْ وَلَئِن كَفَرْتُمْ إِنَّ عَذَابِي لَشَدِيدٌ. நாங்கள் தந்ததுக்கு நீங்கள் நன்றி செலுத்தினா, இப்போ ஒரு மனிதர் 5 நேரம் கரெக்டாக தொழுகிறாருண்டா அவர் 25 நிமிஷம் அவரோட வேலையிலேருந்து எடுக்கிறாரு. இவர் நினைப்பார் என்னடா 25 நிமிஷம் நான் எடுக்கிறேன் வேலைக்கு அப்படின்ட்டு. ஆனால் இந்த 25 நிமிஷத்துலையும் அல்லாஹ் கொடுக்குற பரக்கத் நீங்கள் ஒரு நாள் முழுக்க செஞ்சாலும் கிடைக்காது. அந்த அளவு பரக்கத்தை இந்த 25 நிமிஷத்தால் அல்லாஹ் தருவான், அது நமக்கு தெரியாது. அதை நல்லா சொல்றான், நீங்கள் நன்றி செலுத்தினால் நான் அதிகப்படுத்துவேன். சுபு தொழுதாரு, துஹர் தொழுதாரு, அசர் தொழுதாரு, மகரிப் இஷா எல்லாம் கரெக்டாக டைமுக்கு தொழுதுட்டாரு. இன்றைக்கு நான் இந்த நாள் பெரிய பிரயோசனமாக கழிச்ச மாதிரி ஒரு எண்ணம் வரும். சுபுவும் இல்லை, துஹரும் இல்லை, தொழுக டைமுக்கும் இல்லைண்டா இன்றைக்கு எழும்புனதும் இன்றைக்கு விடிஞ்சது பகல் ஒன்றுமே விளங்கையிலேன்னு யோசிப்பார். நேரத்தில் பரக்கத் போயிடும். தொழுதா அவருடைய உள்ளத்துக்கு கிடைக்கிற நிம்மதி தொழுகையை விடும்பொழுது கிடைக்காது, அப்போ எனவே தான் இந்த உலகத்தில் இவர்கள் ஸக்கருல்லா பாவம் செஞ்சு அல்லாஹ் பற்றி நினைப்பாங்க, அல்லாஹ்ட சிந்தனை வரும். உடனே என்ன செய்வாங்க? யா அல்லாஹ், நான் இப்படி தப்பு செஞ்சுட்டேனே அல்லாஹ், நீ தந்ததை கொண்டு நான் விளங்காமல் நான் அப்படி தவறு செஞ்சுட்டேன்னு சொல்லி ஃபஸ்தக்ஃபரு லிதுனூபிஹிம், உடனே பாவங்களுக்கு அவர்கள் என்ன செய்வாங்க? இஸ்திக்ஃபார் செய்வார்கள். ஃபஸ்தக்ஃபரு லிதுனூபிஹிம். அதுக்கப்புறம் அவங்க சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் அவங்களோட நிலை எப்படி இருக்கும்? ஒமை யக்ஃபிரு துனூப இல்லல்லாஹ், பாவங்களை அல்லாஹ்வை தவிர வேற யார் மன்னிப்பார் என்று அவர்களுடைய நிலை இருக்கும். அல்லாஹ் சொல்றான், வலம் யுஸிர்ரு அலா மா ஃபஅலு வலம் யுஸிர்ரு அலா மா ஃபஅலு வஹும் யஅலமூன். ஒரு விஷயம் பாவம் என்று அவங்க தெரிஞ்சு அதில் அவர்கள் தொடர்ச்சியாக நிரந்தரமாக அதில் இருக்க மாட்டாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு விஷயம் தெரிய வருது, தவறு தப்புண்டா பிடிவாதமாக இருக்க மாட்டாங்க. தக்வா உள்ளவங்களோட 5வது பண்பு, தக்வா உள்ளவங்களோட 5 பண்புகள் அல்லாஹ் சூரா அல் ஆல் இம்ரான்ல அல்லாஹ் தஆலா சொல்றான். அது 5வது பண்பு என்னண்டா, இது எனக்கு தெரியுது, இதனை பாவம்னு தெரியுது, பிடிவாதமாக நான் இருக்காமல் விட்டு நான் நன்மையை செய்கிறேன், தவறுகளை தவறாக விட்டுட்டு அப்படியே நான் அதை ஒதுக்கி விட்டு நன்மையில் ஈடுபடுறேன் என்றால் நான் தக்வாவோடு இருக்கிறேன். வலம் யுஸிரு அலா மா ஃபஅலு, அவர்கள் செய்தவற்றில் அறிந்து கொண்டே பிடிவாதமாக இருக்க மாட்டார்கள். செஞ்ச பாவத்தில் பிடிவாதமாக இருக்க மாட்டாங்க. இது பாவம்னு தெரியுதா விட்டுட்டு நன்மையாக செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ இந்த இடத்துல ஒரு மனிதன் பாவத்தை விளங்கி ஒப்புக்கொண்டு அவன் மாறுகின்றத அல்லாஹ் தக்வாட அடையாளமாக சொல்றான். அதை அல்லாஹ் தஆலா ரஹ்மத்துடைய ஒரு விடயமாக அல்லாஹ் சொல்றான். ஆனால் இங்கே மறுமைக்கு போயிட்டு ஃபாத்தரஃபு பிதுனூபிம், பாவத்தை அவர்கள் ஏற்றுக்கொண்டாலும், பாவத்தை அவர்கள் மனசால ஏற்றுக்கொண்டாலும், ஃபாத்தரஃபு பிதம்பிஹிம், அதான் வசனம், குர்ஆன் வசனம். அப்போ ஃபாத்தரஃபு பிதம்பிஹிம், அவங்களோட பாவத்தை ஏற்றுக்கொண்டாலும் அங்கே என்ன நடக்காது? என்ன நடக்கும்? அங்கே
அவங்களுக்கு ரஹ்மத் கிடைக்காது. கிடைக்கிறதுல என்ன? ஃபஸஹ்கன் லிஅஸ்ஹாபிஸ் ஸயீர், ஃபஸஹ்கன் லிஅஸ்ஹாபிஸ் ஸயீர். இந்த வசனம் நேர்மறையான ஒரு விஷயத்தையும் சொல்லுது, அதே மாதிரி இதுக்கு அதுலேருந்து விளங்கி கொள்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லுது. விளங்குதா ஒரு விஷயம்? அங்கே போயிட்டு நீங்கள் என்னத்தை சொன்னாலும் எதை ஏற்றுக்கொண்டாலும் அல்லாஹ்வோட ரஹ்மத் கிடைக்காது. ஆனால் நீங்கள் இங்கே உங்களோட பாவத்தை ஏற்று யா அல்லாஹ் என்னை மன்னிச்சிரு யா அல்லாஹ்னு இஸ்திக்பார் செய்து தௌபா செய்து போகிற நேரம் அல்லாஹு தஆலா என்ன சொல்கிறான்? சொர்க்கத்துக்குரியவர்கள் அவர்கள், ரஹ்மத்துக்குரியவர்கள் அவர்கள். அல் இஹ்சான், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை பெறுற, அல்லாஹ்வுடைய ரஹ்மத் சமீபமாக இருக்கிற மனிதர்கள் முஹ்சினீன்கள். அந்த முஹ்சினீன்கள் ரெண்டு விதமாக தன்னுடைய இஹ்சானை வாழ்க்கையில் கொண்டு வருவாங்க. இதெல்லாம் படிப்பினையாக நம்ம என்ன செய்யணும்? எடுத்துக்கொள்ள வேண்டும். பாருங்க, அடுத்தது முக்கியமான ஒரு செய்தி, 12ஆம் வசனத்தை பாருங்க. இன்னல்லதீன யக்ஷௌன ரப்பஹும் பில் கைபி லஹும் மக்ஃபிரத்துன் வ அஜ்ருன் கபீர். இன்னல்லதீன யக்ஷௌன ரப்பஹும் பில் கைப், யார் தனிமையில் அல்லாஹுவை ரப்பை அஞ்சுகிறார்களோ, இன்னல்லதீன நிச்சயமாக இவர்கள் இத்தகையோர் யக்ஷௌன ரப்பஹும் பில் கைப், தனிமையில் யார் அல்லாஹுவை அஞ்சுகிறாரோ இத்தகையவர்கள். அதாவது இன்னல்லதீன அந்த விளக்கத்துக்கு வருது. இன்னண்டா என்ன? நிச்சயமாக, அல்லதீன எத்தகையோர் என்றால் எவர் யக்ஷௌன அஞ்சுகிறார்களோ ரப்பஹும் அவர்களுடைய ரப்பை பில் கைபி, பில் கைப்னா என்ன? தனிமையில், மறைவில். இப்போ மறைவில் தனிமையில், இப்போ மறைவில் சொல்லும் பொழுது அதாவது அல்லதீன யுமினூன பில் கைப் என்பது ஒன்று இருக்கிறது. அல்லதீன யுமினூன பில் கைப்னா என்ன சொல்லுங்க? அல்லதீன யுமினூன பில் கைப் மறைவானவற்றை கொண்டு ஈமான் கொள்வது. அலிஃப் லாம் மீம் ذلكல் கிதாபு லா ரைப ஃபீஹ் ஹுதல் லில் முத்தகீன் அல்லதீன யுமினூன பில் கைப். அவர்கள் முதலாவது அல்லாஹ் குர்ஆன் அப்படிதான் ஆரம்பிக்கிறான். அல்லதீன யுமினூன பில் கைபி வ யுகீமூன ஸலா, மறைவானவற்றை கொண்டு ஈமான் கொள்வார்கள். இது மறைவான. இப்போ எங்களுக்கு அல்லாவை காட்டுங்கண்டா எங்களால் காட்டலுமா? ஆனால் நாங்கள் நம்பி இருக்கிறோம். கண்ணால் பார்க்கிறத விட நாங்கள் நம்பி இருக்கிறோம், அப்படி தானே? அதான் மறைவானது. அல்லது மினூன பில் கைப். இப்போ எங்களுக்கு கபூரில் நடக்கிற எங்களுக்கு தெரியுமா? தெரியாது. எங்களுக்கு தெரியுமா? தெரியாது. எங்களுக்கு மலக்குமார்கள் அது மாதிரி நரகம் சொர்க்கம் இதெல்லாம் நாங்கள் பார்த்திருக்கிறோமா? இல்லை. அப்போ அல்லதீன யுமினூன பில் கைப். இப்போ இந்த இடத்துல அல்லாஹ் சொல்றான், இன்னல்லதீன யக்ஷௌன ரப்பஹும் பில் கைப், தனிமையில் மறைவாக இருக்கிற பொழுது, யாரும் இல்லாத பொழுது யார் ரப்ப அஞ்சுகிறார்களோ, ஹஷிய மன் ஹஷிய ரஹ்மான பில் கைப் வஜாஅ பிகல்பின் முனீப். அதாவது இந்த யக்ஷௌன ரப்பஹும் பில் கைப் என்பதுக்கு மன் ஹஷியர் ரஹ்மான பில் கைப், மறைவான வேளைகளில் தனிமையில் இருக்கும் பொழுது அஞ்சிற உள்ளம் தான் கல்புன் முனீப். எப்படின்னா கல்பு சலீமாறு கல்ப் முனீப், அல்லாஹ்வின் பக்கம் மீண்டு போகிறத ஆசை வைத்திருக்கிற உள்ளம் எப்பயுமே அல்லாஹ்வை தனிமையில் அஞ்சித்தான் இருக்கும். மன் ஹஷியர் ரஹ்மான பில் கைபி வஜாஅ பி கல்பின் முனீப் உத்குலுஹா பிஸலாம் ذلك யௌமுல் குலூத். அப்போ அல்லாஹ் குர்ஆன்ல இதை சொல்கிறான். இப்போ இந்த இடத்துல பாருங்க, யக்ஷௌன ஹஷியன்னா பயப்படுறது, ரப்ப பயப்படுறதுன்னு எங்கெல்லாம் வருமோ அந்த வாசம் எங்கெல்லாம் பயன்படுத்தப்படுமோ, ஹஷியன்ற வார்த்தை நேரடியாக ஹஷியத்துல்லா அல்லாஹ்வுடைய பயம்தான், அச்சம்தான். எங்கெல்லாம் அல்லாஹ்வோட அச்சம்னு வருதோ அல்லாஹ்வுடைய தண்டனையின் அச்சம்தான். அல்லாஹ்வுடைய தண்டனையின் அச்சம். அல்லாஹ் வேதனை செய்வான், தண்டிப்பான். ஏன்னா குர்ஆன் அல்லாஹ் தண்டனை பற்றி நிறைய சொல்கிறான். அதே மாதிரி நன்மாராயங்கள் நிறைய சொல்கிறான். நன்மாராயங்கள் அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அதே மாதிரி தண்டனை பற்றி அல்லாஹ் சொல்கிறான். தண்டனை பற்றி ஏன் அல்லாஹ் சொல்கிறான்? நான் ஒரு கோவக்காரன், நான் ஒரு கொடுங்கோலன், நான் உங்களை சித்திரவதை பண்ணுவேன் என்பதை காட்டுறதுக்கு அல்ல. மனித சுபாவம் என்பது நல்லதை கண்டா அடைஞ்சு கொள்ளணும்னு ஆசை வைக்கிற மாதிரி தீயதில் இருந்து விரண்டோடுறது, தன்னை பாதுகாத்து கொள்ளணும் என்பதில் அது கரெக்டாக இயங்கும். அது மனித உள்ளம். அந்த உள்ளத்துக்கு ஏற்ப அல்லாஹ் உபதேசம் செய்கிறான். அதான் இன்ன ஃபீ ذلك லذிக்ரா லிமன் கான லஹு கல்ப்.
இப்போ ரோட்டில் போகிறவங்க எல்லாம் வந்து பஸ்ஸில் அடிபட்டு சாவண்டா போகிறாங்க. ஓரமாய் போகிற என்னத்துக்கு போகிறது? எப்பொழுதுமே அவன்கிட்ட கவனம் எல்லாம் என் உயிர் பாதுகாக்கப்படும், என் உயிர் பாதுகாக்கப்படணும், நல்ல ஆரோக்கியமாக இருக்கணும். எல்லாம் அது இயல்பு மனிதன். ஏன்னா என் புள்ளை சரியாக இருக்கணும், என் புள்ள சரியாக, என் குடும்பம் சரியாக இருக்கணும், நாங்கள் மிச்சம் உயிர் வாழணும், என்னோட உயிரை பாதுகாத்து கொள்ளணும். இது இல்லை என்றால் அல்லாஹ்வுடைய கலா கதிர் அது வார நேரம் தீர்மானிக்கப்பட்ட வகையில் வந்துடும். ஆனால் நாங்கள் எங்களோட முயற்சிகளை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கணும். அப்போ ஏன் நாங்கள் அதை அப்படி நினச்சி வாழ்கிறோம்? இப்போ பிள்ளைகளுக்கு வந்து நீங்கள் ஐஸ் வந்து விரும்புது, ஐஸ் வந்து விரும்பி விரும்பி கேட்குது, அதை மட்டும் தான் சாப்பிடுது, சாக்லேட் அதை மட்டும் தான் சாப்பிடுது. ஆனால் நாங்கள் ஒரு கட்டத்துக்கு மேலே கொடுக்க மாட்டோம். ஏன்? நோய் வரும், ஏன்னா காய்ச்சல் வரும், சளி வரும், நோய் வரும். ஆனால் புள்ள விரும்புது, ஆனால் கொடுக்க மாட்டோம். இது மாதிரி தான் நஃப்ஸும். அந்நஃப்ஸு கத்திஃபில், அந்நஃப்ஸு கத்திஃபில். நஃப்ஸ் வந்து சின்ன பிள்ளைய போல. எப்படி அதை நாங்கள் தான் என்ன செய்யணும்? கண்ட்ரோலாக வச்சுக்கொள்ளணும். இல்லைண்டா அதில் கண்ட்ரோலுக்கு நாங்கள் ஆகிடுவோம். அது சொல்கிறதெல்லாம் நம்ம செய்ய ஆரம்பிப்போம். நரகத்தில் கொண்டு விடாது. நாங்கள் என்ன செய்யணும்? நஃப்ஸை கட்டுப்படுத்தி வச்சுக்கொள்ளணும். நஃப்ஸ் வந்து அப்படி தான். சின்ன பிள்ளைய நாங்கள் எப்படி எங்களுக்கு அந்த பிள்ளை தெரியாது, நம்ம தான் கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்கொள்ளணும். அது கேட்குறதெல்லாம் வாங்கி கொடுத்தா கடைசியில் என்ன பிள்ளையே எழுந்துருவோம். அது மாதிரி நாங்கள் தெளிவாக விளையக்கூடும். என்றால் எப்பொழுதுமே மனித எண்ணம், மனித சிந்தனை, மனிதன் நல்லா வச்சிருக்கிற மாதிரி அவனுடைய உள்ளம் எப்படி சிந்திக்கும்? எனக்கு அருள்கள் கிடைக்கணும், அருள்கள் ஆசை வைக்கிறது வளைஞ்சா. அதே மாதிரி அதாபுகளையும் நாம் பாதுகாக்கப்படணும். இது உலகத்துலேயும் அப்படிதான். உலகத்தில் எனக்கு கிடைக்கிறதெல்லாம் நல்லது கிடைக்கணும். யாராவது எனக்கு மோசமானது கிடைக்கணும் யாராவது விரும்புவாங்களா? கிடைக்க மாட்டாங்க, விரும்ப மாட்டாங்க. நல்லது கிடைக்கணும், தீயது வரக்கூடாது. அதே மாதிரி மறுமையிலையும் அப்படிதான். அதுக்கு தான் நல்ல சொல், மறுமையிலையும் அவன் சொர்க்கமும் நரகத்தையும் பாதுகாக்கப்படணும். அப்போ அல்லாஹ் தஆலா இங்கே தண்டனைகளை சொல்றது அவனை ஒரு அரக்கனாக காட்டுறதுக்கு அல்ல, மனித உள்ளங்கள் அதை நினைச்சு பயப்படணும். இன்னல்லதீன யக்ஷவுன ரப்பஹும் பில் கைப், யாரெல்லாம் அதாவது மறைவில் அல்லாஹ்வை அஞ்சுகிறார்களோ, அப்படின்னா என்ன அர்த்தம்? அல்லாஹ்வோட அதாபு அஞ்சுகிறார்களோ அவங்களுக்கு ரெண்டு விஷயத்தை அல்லாஹ் சொல்றான். ரெண்டு விஷயம் வாழ்க்கையில பெரும்பாலும் மனிதர்கள் இந்த ரெண்டுக்காக வேண்டியும் அல்லாஹ்வை நெருங்குறான். ஒன்று லஹும் மக்ஃபிரா, அவர்களுக்கு மக்ஃபிரா இருக்கிறது. லஹும் மக்ஃபிரா, மக்ஃபிராடா என்ன? மன்னிப்பு இருக்கிறது. மக்ஃபிரா, மக்ஃபிரத் வேணும். வ அஜ்ருன் கபீர், சின்ன கூலி அல்ல. அஜ்ருன் கபீர்னா என்ன? பெரிய கூலி, பெரிய கூலி. அந்த பெருசு அல்லாஹ்க்கு தான் தெரியும். அப்போ இந்த நிலை உருவாகணும். எல்லா வேளைகள்லையும் அல்லாஹ்வுடைய அச்சம் இருக்கணும், அல்லாஹ்வோட தண்டனை மீது அந்த அச்சம் இருக்கணும், அல்லாஹ் மீது அன்பு கொள்ளணும். அடிப்படை அன்பு தான். நான் பல முறை சொல்லியிருப்பேன், அல்லாஹ்வுடைய மீது நாங்கள் கொள்றதுல அடிப்படை அன்பு தான். அன்பு தான் அடிப்படை, இது இடையில வாரது, இது ஒரு பண்பு. அடிப்படை அன்பு தான். அப்போ ஒரு மனிதன் எல்லா நிலைகளையும், அதனால தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சபஅத்துன் யுதில்லுஹுமுல்லாஹு ஃபீ தில்லிஹி யௌம லா தில்ல இல்லா தில்லு. நாளை மறுமையில் எந்த நிழலும் இல்லாத அந்த நாளில் அல்லாஹ் 7 கூட்டத்தாருக்கு அல்லாஹு தஆலா நிழல் கொடுப்பான். அல்லாஹ்வுடைய நிழல் அல்லாஹ் கொடுப்பான். அப்ப அதுல ஒன்றுதான் ரஜுலுன் தக்கரல்லாஹ ஹாலியன் ஃபஃபாதத் ஐனா. ரஜுலுன் தக்கரல்லாஹ ஹாலியன், தனிமையில் அமர்ந்து. ஏன் தனிமையில் அமர்றது? ஏன் தனிமையில்? அதாவது ஒரு மனிதன் சத்தத்தோடையும் மக்களோடையும் இருக்கிற பொழுது இல்லாத அந்த உணர்வும் சிந்தனையும் தனிமையில் இருக்கும். அல்லாஹ்வை நினைக்கிறான். ரஜுலுன் தக்கர் அல்லாஹ், அல்லாஹ் நினைக்கிறான். ஹாலியன், தனிமையில் உட்கார்ந்து அல்லாஹ்வை நினைச்சு ஃபஃபாலத் ஐனா, அவருடைய கண்களில் கண்ணீர் வடியுது. இப்படி ஒரு மனிதனும் அல்லாஹ்வுடைய அந்த அரசுடைய நிழலுக்கு சொந்தக்காரராக ஆகுவார். ஃபஃபாலத் ஐனா, அல்லாஹ்வோட அச்சத்தால கண்ணீர் வடித்தவர்கள். அப்ப இந்த ஒரு நிலை தனிமையில தான். இன்னல்லதீன யக்ஷவுன ரப்பஹும் பில் கைப். அதாவது ஒரு மனிதனுடைய வெளிப்படையான தோற்றங்கள், வெளிப்படையான நடவடிக்கைகளை விட அல்லாஹு தஆலா அவனுடைய மறைமுகமாக அவன் அல்லாஹ்வுக்கு செய்கிறத அல்லாஹு தஆலா நிறைய அவதானிக்கிறான். இன்னல்லதீன யக்ஷவுன ரப்பஹும் பில் கைப், தனிமையில் அல்லாஹ் இடத்துல போகணும், அல்லாஹ் இடத்துல கெஞ்சணும், அல்லாஹ் இடத்துல கேட்கணும், அல்லாஹ் இடத்துல குறைகளை தவறுகளை சொல்லி அழணும். உலகத்துக்கல்ல, மக்களுக்கல்ல, அல்லாஹ் இடத்துல கேட்கணும். தேவைகள் அல்லாஹ் இடத்துல கேட்கணும். யாருக்கும் அல்லாஹு தஆலா தேவை வைக்காம எல்லாருக்கும் தேவை இருக்குது. எல்லாருக்குமே அல்லாஹ் தேவை வச்சிருக்கிறான். எல்லார்ட்டையும் நிறைய கேட்க வேண்டிய விஷயங்கள் இருக்குது. அல்லாஹ்ட்ட கேட்க வேண்டிய நிறைய விஷயங்கள் இருக்குது. என்கிட்ட ஒன்றுமே இல்லை கேட்குறதுக்கு. அப்படி இருந்தாலும் யா அல்லாஹ்
என்னை மன்னிச்சிரு, உன்னை ரஹ்மத் தந்திரு யா அல்லாஹ். இதே எண்ணம், யா அல்லாஹ் உன்னை பற்றி அறியணும், உன்னை பற்றி அறிந்து உன்னை படித்து வாழ்கிற ஒரு முஃமினா வாழணும் யா அல்லாஹ். மௌத் வரை படிக்கணும், மௌத் வரை படிக்கணும். இமாம் இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி எத்தனையோ அறிஞர்களை உருவாக்குனார். எவ்வளோ பெரிய அறிஞர்கள்! இமாம் இப்னு கசீர், நாங்கள் படிக்கிற இப்னு கசீர் தஃப்சீர் குர்ஆன் அலீம், மிகப்பெரிய தஃப்சீர் இப்னு கசீர் அவர் மாணவர். இமாம் ஸஹபி, அதே மாதிரி இமாம் இப்னு கையிம், பெரும் அறிஞர்கள். ஆனால் இமாம் இப்னு தைமியா நிறைய புத்தகங்கள் எழுதினார். கடைசியில் அவர் சொன்னார், நான் குர்ஆனோட கழிக்காத நேரமெல்லாம் நான் வீணாக கழிச்சிட்டேனோ அப்படின்னு நினச்சி மூத்தா போனாங்க. குர்ஆனோட கழிக்காத நேரமெல்லாம் நான் வீணாக கழிச்சிட்டேனோ அப்படின்னு சொல்லி. அப்போ என்ன காரணம்? காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு ஷஹீதாகிற நேரம் அதை சொல்கிறாங்க, நான் குர்ஆனோட கழிக்காத நேரத்தையெல்லாம் நான் என் வாழ்க்கையில் அதுக்கு நேரம் கொடுக்கலாம் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி. இன்றைக்கு பாருங்கள், நாங்கள் எவ்வளோ குர்ஆனுக்கு நேரம் கொடுக்குறோம். சும்மா ஒரு நாளைக்கு 4 பக்கத்தை 5 பக்கத்தை ஓதுறதல்ல, குர்ஆனை படிக்கணும். படிக்க அதனுடைய விளக்கங்கள் தெரியத்தான் ஈமான் கூடும். அல்லாஹ்வோட திக்ர், அல்லாஹ்வோட சிந்தனைங்கிறது ஒரு மனிதனுக்கு சும்மா நாங்கள் என்ன நினைக்கிறோம், சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் அக்பர் துஆ கேட்டு அழுகிறது இல்லை. அல்லாஹ் பற்றி அறிகிற பொழுது, படிக்கிற பொழுது உள்ளத்துக்கு அந்த அந்த உணர்வு, அச்சம், அந்த அறிவு, அந்த பலம் அது உள்ளத்துக்குள்ளே போகணும். அதனால் ஏற்படுற மாற்றம், அதனால் ஏற்படுற அந்த நல்ல உணர்வு, நல்ல உணர்ச்சிகள் இருக்குதானே, ஏற்படுற படிப்பினைகள் இருக்குதானே, இதனால் ஒரு மனிதனுக்கு ஏற்படுற இறையச்சம், ஏற்படுற உள்ளச்சம், ஏற்படுற பயபக்தி தான் நிலையானது. யா அல்லாஹ் இதை தந்திரி, யா அல்லாஹ் உன்னை கலாமை விட்டு என்ன தூரமாக்கிறாது. பெரும்பெரும் நஜன காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு எவ்வளோ பெரிய மனிதர், ஷஹீதாக மரணிக்கிறார். பெரிய ஒரு மனிதர். அவர் மரணிக்கிற நேரத்தில் காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு மரணிக்கிற வேளையில் அவங்க சொன்னது என்னடா, நான் குர்ஆனோட வாழ்ந்திருக்கணும், குர்ஆனோட வாழ்ந்து ஆசைப்பட்டாங்க ரலியல்லாஹு அன்ஹு. அதே மாதிரி தான் இமாம் இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சிறையில் அடைக்கப்படுறாங்க. எத்தனையோ முறை சிறைக்கு போனாங்க. சிறைக்கு போயிட்டு கடைசியாக மரணிக்கிற பொழுதும் என்ன ஓதிட்டு மரணிச்சாங்க? குர்ஆனை திருப்பி ஓதி, ஏன்னா புத்தகங்கள் எல்லாம் எடுக்கப்பட்டது. ஆனால் அவங்க கடைசி கட்டத்தில் நான் இன்னும் குர்ஆனோட நெருங்கியிருக்கலாமேன்னு தான் கவலைப்பட்டாங்க. ஆனால் அவங்க ஓதின கடைசி வசனம் என்ன தெரியுமா? இன்னல் முத்தகீன ஃபீ ஜன்னாத்தின் வ நஹர் ஃபீ மக்அதி சித்கின் இன்த மலிக்கின் முக்ததிர். சூரா அல் கமர், சூரா ரஹ்மான், இது 55 அத்தியாயம், 54வது அத்தியாயத்தினுடைய கடைசி வசனம். இன்னல் முத்தகீன, தக்வா உள்ள மனிதர்கள், ஃபீ ஜன்னாத்தின் வ நஹர், சொர்க்கத்தினுடைய சோலைகளிலும் அங்கிருக்கக்கூடிய ஆறுகளிலும் இருப்பார்கள். ஃபி மக்அதி சித்கின், உண்மையான இருக்கையில், இந்த மலீகி முக்ததிர், அரசாட்சி செய்கிற சக்தி வாய்ந்த பலமுள்ள அரசாட்சி செய்யக்கூடிய அரசனாகிய அல்லாஹுக்கு அருகாமையில் இருப்பார்கள் என்ற வசனத்தை ஓதுறாரு இமாம் இப்னு தைமியா மூத்தாகிறார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. பாருங்க எப்படி அந்த மனிதர் கவலைப்படுற, நான் குர்ஆனோட நேரத்தை கழிக்கிறேன். நாங்கள் எங்களோட வாழ்க்கையில் அல்லாஹ்வோட ஹஷ்யத், இன்னமல் முஃமினூன அல்லதீன இதா ذுகிரல்லாஹ் வஜிலத் குலூபுஹும் وإذا تليت عليهم آياته زادتهم إيمانا وعلى ربهم يتوكلون. إنما المؤمنون, முஃமின்கள் என்றால் யாரு? அல்லதீன இதா ذுகிரல்லாஹ், அல்லாஹ் என்று சொல்லப்பட்டால், வஜிலத் குலூபுஹும், என்ன செய்யும்? அவங்களோட உள்ளங்கள் நடுங்கும். وإذا تليت عليهم آياته زادتهم إيمانا, அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய வசனங்கள் ஓதி காண்பிக்கப்பட்டால் ஈமான் கூடும். திலாவத்துனா விளக்கம் சொல்றது இல்லை, ஓதுனாலே அவங்களோட ஈமான் கூடும். அது குர்ஆனுக்குள்ள பவர். நம்ம படித்து ஈமான் கூடுறது எப்படி? இந்த மாதிரியான சபைகள், இந்த மாதிரியான இடங்கள், இந்த மாதிரியான வசனங்களை படிக்கிற பொழுது அல்லாஹ் எங்களுக்கு தார அந்த ஹஷ்யத் இருக்குதே, அதுதான் வெற்றி. அல்லாஹ்ட்ட கேட்டுக்கிட்டே இருக்கிறது, யா அல்லாஹ் உன்ட கலாமை விட்டு என்ன தூரமாக்கிறாதே யா அல்லாஹ். இன்றைக்கு அறியுது குர்ஆன் சுன்னா அடிப்படையில் ஆதாரபூர்வமான செய்திகளை கொண்டு தஃப்சீர் செய்கிறது. நீங்கள் யூடியூப்லேயோ நேரடி வகுப்போ நீங்கள் ரொம்ப அறியுது. 1, 2, 3 விரல் விட்டுற இடங்கள் தான் இன்னைக்கு குர்ஆன். ஏன்னா நிறைய தஃப்சீர் இருக்குது, கட்டுக்கதைகள், பொய். இப்போ ஆஷுரா நோம்பு உதாரணத்துக்கு ஒன்று சொல்லுவோம். ஆஷுரா நோம்புன்னு வந்துருச்சு. ஆஷுரா நோம்பு முஹர்ரம் 10 பிடிக்கிறோம், 9 பிடிக்கணும். இது எங்களுக்கு தெரிந்தானே எல்லாருக்கும். ரைட். முஹர்ரம் 10 என்னென்ன நடந்தது சொல்லுங்கள்.
முஹர்ரம் 10 என்ன நடந்தது? மூசா நபி பாதுகாக்கப்பட்டாங்க. ஃபிரௌனுடைய தோழரும் அழிக்கப்பட்டாங்க கடலுக்குள்ள. 2 வேற சொல்லுங்க வேற. ரைட். இப்போ இது உங்களுக்கு தெரிஞ்ச 2 விஷயம். இப்போ தஃப்சீர் வகுப்புன்ற பேர்லேயே மௌலைமார்கள், தஃப்சீர் வகுப்புன்ற பேரில் மௌலைமார்கள், பயான்ன்ற பேரில் மௌலைமார்கள், அதாவது நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய கப்பல் தரை தட்டியது, பாதுகாக்கப்பட்டது, மூசா அலைஹிஸ்ஸலாம் துவா கபூலாக்கப்பட்டது, அப்படி நடந்தது இப்படி நடந்ததுன்னு சொல்லி பெரிய ஒரு லிஸ்ட் போடுவாங்க. இந்த 2 விஷயங்களை தவிர வேற அனைத்துமே இட்டுக்கட்டப்பட்ட பொய். சரியா? தஃப்சீர்ன பேரில் தான். அங்கே மூசா அலைஹிஸ்ஸலாத்து துவா கபூலாகிச்சுது, அதே மாதிரி நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துக்கு இப்படி, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அப்படி, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு இப்படி நிறைய கட்டுக்கதைகள். இதில் ரெண்டே ஆதாரபூர்வமான செய்தியில் வந்து மூசா அலைஹிஸ்ஸலாம் பாதுகாக்கப்பட்டால் ஃபிரௌன் அழிக்கப்பட்ட, அவ்வளோதான். இதை தாண்டி இப்படி. அப்போ எனவே இப்படி பொய்யான விஷயங்கள். அப்போ நம்புறவர் என்ன செய்வார்? நினைக்கிறவர் கேட்கிறவர் என்ன செய்வார்? இவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்கிறதா? இப்போ பாருங்க, குர்ஆனுடைய விளக்கம் தான். ஆனால் குர்ஆன், அல்லாஹ் இறக்கிய குர்ஆனை கொண்டு, அல்லாஹ் இறக்கிய குர்ஆனை ரசூலுல்லாஹ்வுடைய வார்த்தையை கொண்டு, ரசூலுல்லாஹ்வுடைய வார்த்தை சஹாபாக்குடைய வார்த்தையை கொண்டு, இப்படித்தான். இந்த வழிமுறை அல்லாமல் வழிகாட்டில் யா அல்லாஹ் குர்ஆனுடைய விளக்கத்தை எனக்கு தாயா அல்லாஹ், குர்ஆனோட நேரத்தை ஒதுக்க நீ அவகாசம் தந்திரியா அல்லாஹ். நீங்கள் நிறைய இருக்குது, ஆனால் எல்லாமே குர்ஆனுக்கே பிழையான விளக்கங்கள், குர்ஆனுக்கு அல்லாஹு தஆலா அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லாத விடயங்களை சொல்றது. அப்போ அல்லாஹ் நமக்கு அவகாசம் தந்திருக்கிறான், இதை நாங்கள் பயன்படுத்திக்கணும். இப்படி படித்து உணர்ந்து சிந்திச்சு வாரது தான் அல்லாஹுடைய அச்சமே தவிர சும்மா கற்பனையில் பண்ணி ஏதாவது ஒரு சம்பவத்தை சொல்லி, ஏதாவது ஒரு பயங்கரமான ஒரு விஷயத்தை சொல்லி, இல்லாத போல கட்டுக்கதைகளை சொல்லி மக்களை பயங்காட்டுறது அல்ல. அல்லாஹ்வுத்தாலா எதை சொன்னாலும், அல்லாஹ்வுடைய தூதர் எதை சொன்னாங்களோ அவ்வளோதான். அதில் வார அச்சம் வஹீனால வார அச்சம். கட்டுக்கதைகளை ஏற்றுக்கொண்டு நம்பி வார பயமும் அச்சத்துக்கும் எந்த பெருமானம் கிடையாது. அல்லாஹ் என்ன சொல்றான்? இன்னல்லதீன யக்ஷவுன ரப்பஹும் பில் கைப். இதுக்குத்தான் அல்லாஹ் வாதா செஞ்சிருக்கிறான், மக்ஃபிராவையும் அஜ்ரும் கபீர். பாருங்க, இன்னல்லதீன யக்ஷவுன ரப்பஹும் பில் கைப். இப்போ அல்லாஹ் தஆலா மேலே இதுவரைக்கும், அதாவது 11 வசனங்கள் வரை, இப்போ நாங்கள் படித்த 11 வசனம் ஃபஅதரஃபு பிதம்பிஹிம், இதில் அல்லாஹ் தஆலா சொல்லி போட்டு இந்த 12வது வசனத்தில் எங்களுக்கு ஒரு புத்திமதி சொல்கிறாங்க. நீங்கள் அல்லாஹ்வை என்ன செய்யுங்க? மறைவான நேரத்தில் அஞ்சி கொள்ளுங்கள். வெளிப்படையாக இருக்கிற பொழுது எல்லாருக்கும் லேஸ். உங்களோட ஈமான் அளந்து கொள்ளணுமா? இத்தகில்லாஹ ஃபில் ஹல்வா கமா தத்தகி ஃபில் ஜல்வா. மக்களோடு இருக்கும் பொழுது உங்களுக்கு எந்த அளவு அல்லாட பயம் இருக்குதோ அது தனிமையிலும் இருக்குதான்னு பாருங்கள். தனிமையில் இருந்தால், மக்களோடு இருக்கிற அந்த பயம் தனிமையில் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் தக்குவோட இருக்கிறீங்க. இப்போ தனிமையில் இருக்கும் பொழுது உங்களோட நிலை மாறுது, மக்களோட இருக்கும் பொழுது வேறு நிலைன்னா இது வந்து நிஃபாக், இது சரியில்லை. அதாவது மறைமுகமாக ஒரு நிலைப்பாடு, மக்களோடு இருக்கும்போது வேறு நிலைப்பாடு, என்ன உங்களோட ஈமானில் உங்களோட தக்குவால குறைபாடு இருக்குது. அந்தரங்கத்திலும் வெளிப்படையிலும், மறைவான வாழ்க்கையிலும் வெளிப்படையான வாழ்க்கையிலும் என்னுடைய மனம், என்னுடைய உள்ளம் ஒரே நிலையில் இருந்தால் தக்குவாவோடு இருக்கிறது. தனிமைன்னு வரும்பொழுது பாவியாக அல்லாவுக்கு முன்னால் தன்னை பாவியாக காட்டுற மனிதன் மக்களுக்கு முன்னால் பயபக்தி உள்ளவனா காட்ட நினைக்கிறான். எவ்வளோ பெரிய மடமை! அல்லாஹ் என்ன சொன்னா? வனஹ்னு அக்ரபு இலைஹி மின் ஹப்லில் வரீத். பிடரி நரம்பை விட நாங்கள் உங்களுக்கு சமீபமாக இருக்கிறோம். நீங்கள் சொல்கிறதையெல்லாம் நாங்கள் எழுதுகிறோம். மா யல்ஃபிது மின் கௌலின் இல்லா லதைஹி ரகீபுன் அதீத். நீங்கள் சொல்கிற ஒவ்வொன்றும் அல்லாஹ் எழுதிட்டே இருக்கிறான். அல்லாஹ் மலக்குமார்களை வச்சு அல்லாஹ் அவதானிச்சு எழுதிட்டே இருக்கிறான். கிராமன் காத்திபீன் யஅலமூன மா தஃஅலூன். எல்லாமே பதியப்பட்டு கொண்டிருக்குது. ஆனால் அல்லாஹ் படைச்ச மனிதர்களுக்கு முன்னால் இருக்கிற பயம் தனிமையில் இல்லைண்டா எங்களோட நிலையை நாங்கள் யோசிச்சு பார்க்கணும். நாங்கள் எந்த நிலையில வாழ்கிறோம்? இப்போ அல்லாஹ் சொல்ல நான் சமீபமாக இருக்கேன். அதனால அல்லாஹ் கேட்கிறேன், யா அய்யுஹல் இன்சான் மா கர்ரக ரப்பிகல் கரீம். மனிதனே, சங்கையான ரப்பை விட்டு முன்னை ஏமாற்றியது எது? ஏன் அல்லாஹ் அப்படி கேட்குறான் தெரியுமா? சங்கையான ரப்பு அவன், அதாவது தனிமையில் இருக்கும்போது அல்லாஹ் நல்லா அவதானிச்சுட்டு இருக்கிறான். ரப்பு உங்களை பற்றி எல்லாமே தெரிஞ்ச ரப்பு, நீங்கள் பாவம் செஞ்சும் மக்களுக்கு முன்னால் உங்களை கண்ணியமாக வச்சிருக்கிறானே, அல்லாஹ்க்கு மாறு செஞ்சும் அல்லாஹ் உங்களை கண்ணியமாக வச்சிருக்கிறானே, அவனை விட்டு உன்னை ஏமாத்துறது எதுன்னு அல்லாஹ் கேட்குறான்.
இல்லைதானே? அல்லாஹ் இழிவுபடுத்த நினைச்சால் இழிவுபடுத்திடுவான். அது வீட்டு மூலையில் இருந்தால் இழிவுபடுத்துவான். ஆனால் அல்லாஹ் தஆலா கண்ணியப்படுத்துகிறான், எங்களை கண்ணியமாக வச்சிருக்கிறான், எங்களை மறைச்சி வச்சிருக்கிறான். அப்போ அந்த மறைச்சி வச்ச ரப்பை மறைவில் அஞ்சுகிறவன் அவனுக்கு அல்லாஹ் சொன்னான், லஹும் மக்ஃபிரத்து வ அஜ்ருன் கபீர். சொல்லிப்பட அல்லாஹ் சொல்றான், வ அஸ்ரு கௌலகும் அவ் இஜ்ஹரு பிஹ் இன்னஹு அலீமும் பிதாத்திஸ் சுதூர். வ அஸ்ரு கௌலகும் அவ் இஜ்ஹரு பிஹ் இன்னஹு அலீமும் பிதாத்திஸ் சுதூர். வ அஸ்ரு கௌலகும், உங்களோட கவுல், உங்களோட பேச்சுக்களை நீங்கள் ரகசியமாக பேசுங்க. அவிஜ்ஹரூபி, அது நீங்கள் பரகசியமாக சத்தமாக பேசுங்க, பிரச்சனை இல்லை. எப்படி பேசினாலும் இன்னஹு அலீமும் பிதாத்தி சுதூர், உள்ளங்களில் உள்ளவைகளை அல்லாஹ் அறிந்தவனாக இருக்கிறான். பாருங்க, அல்லாஹ் எப்படி சொல்கிறேன் பாருங்க. மனிதர்களே, உங்கள் கூற்றை நீங்கள் ரகசியமாக்குங்க அல்லது சப்தமிட்டு பகிரங்கமாக பேசுங்க. அல்லாஹ் எல்லா விஷயங்களையும் எல்லாவற்றையும் அறிந்து வச்சிருக்கிறான். உள்ளத்தில் இருக்கிறத அறிஞ்சு வச்சிருக்கிறான்டா. நீங்கள் ரகசியமாக பேசினா விளங்காதா? நீங்கள் ரகசியமாக பேசினா விளங்காதா? விளங்கும். எந்த ஒரு வார்த்தையும் எந்த ஒரு செயலும் அதன் கூலியை மனிதன் கண்டுகொள்வான். فَمَن يَعْمَلْ مِثْقَالَ ذَرَّةٍ خَيْرًا يَرَهُ وَمَن يَعْمَلْ مِثْقَالَ ذَرَّةٍ شَرًّا يَرَهُ. மறுமையில் அணுவளவு கடுகளவு நன்மை செஞ்சாலும் கூலி இருக்குது, அதெல்லாம் தருவான். தீமை செஞ்சாலும் நல்ல கூலியை தருவான். இந்த உலகத்தில் நீங்கள் அசைக்கிற அசைவுகள், நீங்கள் பேசுகிற வார்த்தைகள் எதுவும் வீணாக போகாது. யாரை பார்த்தாலும் நீங்கள் ஏளனமாக நீங்கள் சிரிச்சிங்க அப்படின்னா, ஏளனமாக கருதுனீங்கன்னு சொன்னால், அதனால் அவருடைய மனம் புண்படுமாக இருந்தால் நீங்கள் நிச்சயமாக ஏளனப்படுத்தப்படுவீர்கள். ஒரு மனிதரை பற்றி நீங்கள் தப்பாக பேசிட்டீங்க, அவர் மறந்துட்டார், அல்லாஹ் மறக்கவில்லை, அல்லாஹ் பிடிப்பான். ஏண்டா ஒருவரை பற்றி நீங்கள் பேசும் பொழுது நீங்கள் அவரை பேசுறது மட்டும் இல்லை, ரப்புடைய கட்டளைக்கு மாறு செய்கிறீங்க, அதனால் ரப்பு பிடிப்பான். நாங்கள் திட்டும் பொழுது அவனைத்தானே திட்டினேன் என்ன அப்படின்னு கேட்போம். இல்லை, ரப்பு சொல்கிறான், லைசல் முஃமின் பித்தான் வலல் லஆன் வலல் ஃபாஹிஷ் வலல் பதி. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மோமின் திட்டுபவனாக இருக்க மாட்டான், சபிப்பவனாக இருக்க மாட்டான், குத்தி காட்டுவனாக இருக்க மாட்டான். அத்தான் குத்தி காட்டுறவன், லஆன் சபிக்கிறவன், அருவருப்பாக பேசுகிறவன், அருவருப்பான அசிங்கமான செயலில் ஈடுபடுறவனா மோமின் இருக்க மாட்டான். அது மோமினுடைய பண்பு இல்லை. நாங்கள் எங்களோட சிந்தனையால், எங்களோட பேச்சுக்களால், எங்களோட ஒவ்வொரு வாயினுடைய ஒவ்வொரு வார்த்தைகளாலும் யாரையும், அது யாராக இருந்தாலும் சரி, உங்களோட பிள்ளை 100க்கு 100 உரிமை இருக்குது, பிள்ளைக்கு எவ்வளோ ஏசலாம் திட்டலாம், உங்களுக்கு 100க்கு 100 உரிமை இருக்குது. ஆனால் நீங்கள் அளவு கடந்துட்டீங்கண்டா, லிமிட்டை தாண்டிட்டீங்கண்டா, அல்லாஹ் என்ன செய்வான்? அல்லாஹ்க்கு நீங்கள் 2 பேரும் அடிமை தான். உங்களுக்கு பிள்ளையாக இருக்கலாம், என்ன பிள்ளை தானே, நான் எப்படியும் சொல்லுவேன், எப்படியும் பேசுவேன். இல்லை, அநியாயமாக எங்களோட பிள்ளையை தண்டிச்சா அந்த உலகத்தில் பிள்ளை விட்டுட்டு போயிடும், ரப்பு விட மாட்டான். அவங்க மன்னிக்கையில் மறுமையிலன்னா அதுக்கும் தண்டனை இருக்குது. பெற்றோர் கண்ணியம் கொடுக்கணும், அவங்கள கௌரவம், அது வேற விஷயம். ஆனால் பெற்றோர் என்பதனால எல்லா அநியாயம் செய்யலாம்னு நினச்சிடக்கூடாது. அல்லாஹ் அதையும் கேட்பான். ஒவ்வொருத்தர் 2 பேருக்கு மத்தியில் உள்ள பிரச்சனை, 2 பேர் மறந்து போனாலும் ரப்பு மறக்க மாட்டான். நாளை மறுமையில் அல்லாஹ் விசாரிப்பான். நீங்கள் ரகசியமாக பேசுங்க, பரகசியமாக பேசுங்க. ரகசியமாக ஏன் பேசுகிறோம்? அடுத்தவங்க கேட்கக்கூடாது. அடுத்தவங்க கேட்டேன் நம்மளை அருவருப்பாக நினைப்பாங்க, 4 பேருக்கு சொல்லிடுவாங்க, நம்ம பேசுகிறதே பிள்ளைண்டு தெரிஞ்சுதானே ரகசியமாக பேசுகிறோம். அல்லது நாங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை சொல்லக்கூடாது, அடுத்தவருடைய விஷயத்தில் பாவமான விஷயங்களை தான் இங்கே சொல்லப்படுது. சில விஷயங்கள் மறைக்க வேண்டிய விடயங்கள், அது மறைக்கிற வேற விஷயம். ஆனால் பாவமாக இருக்கிற வார்த்தைகளை நீங்கள் எப்படி வேணாலும் பேசுங்க. வஅஸ்ரு கௌலகும் அவ் இஜ்ஹரு பிஹ், எப்படி வேணாலும் பேசுங்க. அல்லாஹ் இன்னஹு அலீமும் பிதாத்திஸ் சுதூர், உள்ளங்களில் இருக்கின்ற, உள்ளங்களில் ஊசலாடுற எல்லாத்தையும் அறிவான். யஅலமு ஹாயினத்தல் அயுனி வமா துஃபிஸ் சுதூர், கண்களினுடைய மோசடியையும் இதயங்கள் மறைத்து வைக்கின்ற ஒவ்வொன்றையும் அல்லாஹ் அறிந்து வைக்கிறார். கண்களோட மோசடி,
2 பேர் நல்லா பேசிட்டு இருப்பாங்க, 3 பேர் நல்லா பேசிட்டு இருப்பாங்க, நல்ல குடும்ப உறவு மாதிரி அப்படி பேசிட்டு இருப்பாங்க. ஒரு ஆள் எழும்பிட்டு போனவொடனே இப்படி கண்ணை காட்டிடுவாங்க. இது அல்லாஹ்க்கு தெரியும், அவங்க பார்க்க மாட்டாங்க. அதன் கண்களோட மோசடினா என்ன விளங்குதானே சொல்றது? அல்லாஹ் எவ்வளவு துல்லியமா சொல்றான். 3 பேரும் அப்படி ஒரு ஆள் வந்து பார்த்தா அந்த மலக்குமார் யாரா வந்து பார்த்தாலே அவங்களுக்கே ஒரு டென்ஷன் ஆகி இவங்களா பேசுறாங்க அப்படின்ட்டு அந்த அளவுக்கு பேசிட்டு இருப்பாங்க, அவ்வளோ ஒத்துமையா. ஒரு ஆள் எழும்பிட்டு போனா இப்படிங்க. அப்ப என்ன அர்த்தம்? அந்த ஒரு சாடைக்குள்ளே அவங்களோட எல்லாமே பேசின ஒரு மணி பொய் நடிப்புங்கிறத அவங்க சாடையாலே சொல்லிடுவாங்க. அல்லாஹ் சொல்றான், யஅலமு ஹாயினத்தல் அயுனி வமா துஃபிஸ் ஸுதூர் வஇதா மர்ரு பிஹிம் யதகாமஸூன். அவர்களைப்பால் நடந்து சென்றா நல்லவங்க, அதாவது நல்லவங்கள பக்கத்துல காஃபிர்கள் பாவிகள் மோசமானவங்க நடந்து போனா என்ன செய்யறாங்க? எத்தகாமசூன், கண் சாடை செய்கிறார்கள். ஒருவருக்கு கண் சாடை காடிங்க இவங்க அப்படி இப்படின்னு. அப்ப எத்தகாமசூன் அது அல்லாஹ் தஆலா எங்க சொல்றான்? எந்த சூறாவுல வருது? வைதா மர்ரூபிஹிம் எத்தகாமசூன். சூரா பாடம் பாருங்க, ஜுஸ் அம்மையெல்லாம் பாடம் பாருங்க. சூரா அல் முத்தஃபிஃபீன் வருதா? வைதன்கலபு இலா அஹ்லிஹிம் முன்கலபு ஃபக்கிஹீன். அதை செஞ்சு போட்டு வீட்டுக்கு போனால் என்னமோ பெரிய சாதனை செஞ்சுட்டு சந்தோஷமா போய் சொல்லுவாங்க. பாவங்களே சந்தோஷமா இருக்கும் அவர்களுக்கு. எடுத்து பாருங்க பாவிகளுடைய நிலைமை பற்றி எல்லாம் சொல்றான். ஹைர் பாருங்க, ரைட். அல்லாஹ் சொல்றான் பாருங்க, இன்னஹு அலீமும் பிதாத்தி சுதூர், உள்ளங்கள்ல உள்ளது அல்லாஹ் அறிஞ்சு வச்சிருக்கிறான். அப்ப எனவே உள்ளத்துல நினைக்கக்கூடிய விஷயங்கள் அடுத்தவங்களை பத்தி தப்பா நினைக்கிறேன் அல்லாஹ் அறிஞ்சவனாக இருக்கிறான். இன்னஹு அலீமும் பிதாத்தி சுதூர் சொல்லி போட்டு அல்லாஹ் சொல்றான், மனிதனுக்கு விளங்குறதுக்கு அல்லாஹ் சொல்றான். 14வது வசனம், அலா யஅலமு மன் ஹலக வஹுவல் லதீஃபுல் ஹபீர். அலா யஅலமு மன் ஹலக. இப்ப நீங்க மறைவில் அல்லாஹ் அஞ்சணும், 5 நாள் அல்லாஹ் மக்ஃபிராவையும் அஜ்ரும் கபீரையும் அல்லாஹ் தருவான். அதுக்கப்புறம் அல்லாஹ் சொல்றான், நீங்க ரைட் வாசிரு கௌலக்கும் அவிஜஹருபி, ரகசியமாக பேசுங்க, பரகசியமா பேசுங்க, பிரச்சனை இல்லை. ஆனா அல்லாஹ் உள்ளத்தில் இருக்கிற எல்லாத்தையும் அறிஞ்சு வச்சிருக்கிறான். நீங்க நினைக்கிறது சிந்திக்கிறது உங்களோட எண்ணம். வலகத் ஹலக்னல் இன்சான் வ நஅலமு மா துவஸ்விசு பிஹி நஃப்ஸு. வலகத் ஹலக்னல் இன்சான், நாங்க மனிதர்களை படைச்சோம். வ நஅலமு மா துவஸ்விசு பிஹி நஃப்ஸு, அவனுடைய உள்ளங்கள்ல எதெல்லாம் வந்து போகுதோ. வஸ்வஸ யுவஸ்விசுனா என்ன? அது நிற்காது, அப்படியே போயிட்டு இருக்கும், வந்து 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 போயிட்டே இருக்கும். அதான் வஸ்வஸ. வஸ்வஸ யுவஸ்விசு துவஸ்விசு, உள்ளத்துல ஊசலாடுறது. சில நேரங்கள் அந்த வஸ்வஸை அப்படியே நெப்பாட்டி அதை சிந்திக்க ஆரம்பிச்சாருன்னா அது கொஞ்சம் என்ன, அது பாதிப்பு உண்டாகும். வந்து வந்து போற ஊசலாட்டங்கள் இருக்குதே, அப்படியே பொங்க பொங்க பொங்க. நீங்க தக்பீரை காட்டி இங்க கொழும்புக்கு போவீங்க, அப்புறம் அது எங்கேயோ போகும், அங்கே போய்ட்டு கனடா, அங்கே அமெரிக்கா எல்லாம் போய்ட்டு எங்கேயோ ஒரு இடத்துல வந்து நின்றுட்டு அப்படியே நம்ம தொழுகையில் வைக்கிறோம் அப்படின்னு. அப்போ மனிதனுக்கே தெரியும், இப்படியே ஊசலாட சின்ன ஏதாவது ஒன்று தான் நினைப்பீங்க. முன்னுக்கு ஒரு டம்ளர் கப், அதை போல் எங்கேயாவது ஒரு ஏர்போர்ட்டில் எங்கேயாவது கண்டிப்பீங்க, அல்லது கொழும்புல கண்டிப்பீங்க. அந்த கொழும்புல அந்த கடைக்கு போகும், கடையிலேருந்து அப்படியே வேற ஒரு அப்படியே எங்கெங்கெல்லாம் போகும். அப்போ இது வந்து அப்படியே போயிட்டு இருக்கு, அதுக்கு ஒரு வரையறை இல்லை. உலகத்திலேயே அதிவேகமாக பயணம் செய்கிறது மனிதன்ற எண்ணம் தான். நீங்கள் இப்போ ஒரு கனடாக்கோ துபாய்க்கோ போகிறேன்டா, நீங்கள் இங்கே ரெடியாகி ஏர்போர்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி அது அங்கே போய்ட்டு ரூம் எடுத்து தங்கி கிச்சனை பற்றி யோசிச்சுட்டீங்க. சரியா? உலகத்தில் அதிகமாக ஃபாஸ்ட்டாக பயணம் போகிறது என்ற யோசனை தான், சிந்தனை. அப்போ அது அவ்வளோ ஃபாஸ்ட்டாக எங்களுக்கே சில நேரம் மறந்து போயிடும், எங்களுக்கே அதை கெச் பண்ண இல்லாம பிடிச்சி கூட இல்லாம. அல்லாஹ் சொல்கிறான், நாங்கள் அதை அறிஞ்சு வச்சிருக்கிறோம். நான் ஏன் இதை சொல்ல வந்தேன்னா, வலகத் ஹலக்னல் இன்சான், நான் பெரும்பாலும் ஹதீஸில் சொல்லலை, 1-2-3 ஹதீஸ் தான் சொன்னேன், நிறைய குர்ஆன் வசனங்கள் தான் சொல்கிறேன். ஒன்றொன்னா வசனங்கள் அத்தியாயம் சொன்னால் உங்களுக்கு அது கஷ்டம். இது அந்த விளங்குறதுக்காக சொல்லிட்டு போகிறேன். முக்கியமாக அந்த வசனங்களை விளங்கி படித்து கொண்டால் நல்ல இன்ஷா அல்லாஹ். அப்போ வனஅலமு மா துவஸ்விசு பிஹி நஃப்ஸு, உள்ளத்தில் வந்து போகிறது இதுதானே, வந்து போகிற அந்த வஸ்வஸை அப்படி வந்து போகும். அப்படி தேவையில்லாமல் தேங்கி நின்றால் அந்த வஸ்வாஸின் அந்த எண்ணத்தில் வரும். அப்படி அதில் வர நல்லதுகள் எடுத்துக்கொண்டு அப்படி சிந்திக்கும் பொழுது ஃபிக்ரு சிந்தனையாக மாறும். அல்லாஹ் சொல்றான், வனஅலமு மா துவஸ்விசு பிஹி நஃப்ஸு வனஹ்னு அக்ரபு இலைஹி மின் ஹப்லில் வரீத் சொல்லி போட்டு அல்லாஹ் சொல்றான், அலா யஅலமு மன் ஹலக். அப்போ உள்ளத்தில் இருக்கிறது அல்லாஹ் அறிகிறான். அல்லாஹ் கேட்குறான், அலா யஅலமு மன் ஹலக், இந்த உலகத்தை படைத்து இந்த உலகத்தில் இருக்கிற படைப்பினங்களை படைச்சு மனுஷனை படைச்சு மனுஷனை மூளையை படைச்சு எல்லா பிரம்மாண்டமான எல்லாவற்றையும் படைத்த அல்லாஹ்
அறிய மாட்டானா? உங்களோட உள்ளத்தில் என்ன அறிய மாட்டானா? அல்லாஹ் கேட்கிறான். அலா யஅலமு மன் ஹலக். அவன் யாரு? வஹுவல் லத்தீஃபுல் ஹபீர். அவன் யார் என்றால் லத்தீஃப், நுட்பமானவன், அல் ஹபீர், ஆழ்ந்து அறிபவன். அல்லாஹ் நுட்பமாக அறியக்கூடியவன், ஆழ்ந்து அறியக்கூடியவன், நுட்பமான ஒவ்வொரு விஷயத்தையும் ஆழ்ந்து அறியக்கூடியவன். அவனுடைய அந்த அறிவிலிருந்து எதுவுமே விடுபடாது. ஒரு பிரம்மாண்டமான கடலுக்குள் இருட்டான வேளையில் ஒரு அடியில இருக்கக்கூடிய கருப்பு பாறாங்களுக்குள் செல்லுகிற ஒரு கருப்பு எறும்பினுடைய அசைவையும் அல்லாஹ் அசைவும் எடுக்கிறான், கேட்டுக்கொண்டிருக்கிறான். அப்ப அல்லாஹ் எங்களோட உள்ளங்கள், மூமினுடைய உள்ளங்கள் அல்லாஹ் பார்க்கிறான், எண்ணங்களை பார்க்கிறான். அலா யஅலமு மன் ஹலக். இந்த முழு உலகத்தையும் படைத்தவன், இந்த பூமி, இதற்கு அப்பால் இருக்கிற கோள்கள், ஞாயிற்று தொகுதி, எதுவெல்லாம் மலக்குமார்கள், ஜின்கள், எல்லாவற்றையும் படைத்த அல்லாஹ், அவன் படைத்தது மட்டும் இல்லாமல் எதுவும் அவனுக்கு தெரியாம இல்லை, எதுவும் தவறி போனது இல்லை, அவனுடைய அறிவுக்கு அப்பாற்பட்ட எந்த ஒன்றும் இல்லை. வஹுவல் லத்தீஃபுல் ஹபீர். அவன் நுண்ணறிவுள்ளவனாக, மிக நுட்பமானவனாக, ஆழ்ந்து அறிபவனாக இருக்கிற அந்த ரப்பு அறிய மாட்டானா? உள்ளத்தில் இருக்கிறது அறிய மாட்டானா? அலா யஅலமு மன் ஹலக். அறிவான். அல்லாஹ் கேள்வியை கேட்கிறான். அப்போ எனவே ஒரு மனிதன் மேலே சொன்ன வசனங்களில் நஸ்மஉ அவ் நஅகில். இப்போ இந்த அதாவது நாங்கள் இப்போ 14 வசனங்கள் படிச்சிருக்கிறோம். இந்த 14 வசனங்களில் அந்த நாங்கள் இந்த வகுப்பு, இந்த 3வது 4வது வகுப்பில் நாங்கள் படித்ததில் நீங்கள் இந்த வகாலு லவ் குன்னா நஸ்மஉ என்பதை எடுத்துக்கொள்ளுங்க. அப்புறம் நஅகில், அவ் நஅகில், கேட்கிறது, சிந்திக்கிறது. அடுத்தது பாருங்க, யக்ஷவுன ரப்பஹும் பில் கைப். யக்ஷவுன ரப்பஹும் பில் கைப். சரியா? அதே மாதிரி அலா யஅலமு மன் ஹலக். இந்த 4 விஷயத்தையும் ஜாயின் பண்ணி பாருங்க. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் முழுமையான இறையச்சத்துக்கான அடையாளங்கள் சொல்லப்பட்டு என்ன? ஒரு மனிதன் கேட்கிறது, நஸ்மா, நல்லதை கேட்கிறான், நல்லதை மட்டும் கேட்கிறான். நஸ்மாண்டா எல்லாத்தையும் கேட்கறது. நரகவாசிகள் சொல்ல மாட்டாங்களே, நாங்கள் கேட்டிருந்தால்டா, உபதேசத்தை கேட்டிருந்தால். உபதேசம் உங்களுக்கு கேட்குறீங்க, அதை சிந்தித்து உணர்றீங்க, அதன் மூலமாக தனிமையில் அல்லாஹ்வை அஞ்சுறீங்க. அந்த அஞ்சிற அந்த நேரத்தில் நீங்கள் அல்லாஹ்வை தனிமையில் அஞ்சிற நீங்கள் அலா யஅலமு மன் ஹலக், எல்லாத்தையும் படைச்சவன் என்ன உள்ளத்தில் இருக்கிறது அறிய மாட்டானா என்று நீங்கள் நினைச்சா உள்ளத்தில் குப்பைகளை கொண்டு வைக்க மாட்டீங்க. எதை வைப்பீங்க? எல்லாருக்கும் நல்லதை கொடுக்கணும், எல்லாருக்கும் நல்லவனாயிருக்கணும், எல்லாருக்கும் நல்லது செய்யணும் என்ற அந்த எண்ணத்தில் இருந்து நீங்கள் செயல்படுவீங்க. செயலால் காட்டுறது இல்லை. செயலால் நல்லதை செய்கிற மாதிரி செஞ்சு போட்டு பின்னால் வந்து ஏசுறது, அல்லது செயலால் நல்ல மாதிரி நடித்து போட்டு பின்னால் வந்து மனமுரண்டாக நடந்து கொள்வது, இப்படி அல்ல. உள்ளத்தில் இருந்து என்ன சொல்லுவாங்க, நீங்கள் சிரித்தது வந்து உள்ளத்தால் சிரிச்சிங்க, உள்ளத்தால் பேசுகிறீங்க, உள்ளத்தால் இது செய்கிறீங்கன்னு சொல்லுவோம். அதே நேரம் சும்மா ஏதோ வந்ததுக்காக வேண்டி அல்லது ஏதோ கேட்டதுக்காக வேண்டி செஞ்ச 2 விதமும் இருக்குது. மனிதன் எப்படி? அலா யஅலமு மன் ஹலக். உலகத்தை படைச்ச ரப்பு, இந்த மனித வர்க்கத்தை படைச்ச ரப்பு, ரசூல்மார்கள், நபிமார்கள் அனுப்பின ரப்பு, குர்ஆனை தந்த ரப்பு, அவன் அறிய மாட்டானா என்று உணர்ந்தால், நான் இதை கொடுக்குறேனே, ரப்பு உள்ளத்தை பார்க்குறானே, இன்னஹு அலீமு பிதாத்தி சுதூர்ன்ற எண்ணத்தோடு நீங்கள் கொடுத்தீங்கண்டா, அந்த கொடுப்பதில் ஒரு தக்வா இருக்கும், கொடுப்பதில் அல்லாஹுடைய பயம் இருக்கும், கொடுப்பதில் அல்லாஹுடைய ரஹ்மத் இருக்கும். அதுதான் இஹ்சான். எல்லாமே உள்ளுக்குள்ளே பிணைஞ்சிருக்குது வசனங்கள். அப்போ எனவே இந்த 4 விஷயங்களையும் ஒருவர் எடுத்துக்கொண்டால், இந்த விளக்கத்தில் இருந்து சுருக்கத்தை சொல்கிறேன் நான். நஸ்மா அவ் நஅகில் இன்னல்லதீன யக்ஷவுன ரப்பஹும் பில் கைபி லஹும் மக்ஃபிரத்தும் அஜ்ருன் கபீர் வஅஸ்ஸிர்ரு கௌலக்கும் அவ் இஜ்ஹரு பிஹி இன்னஹு அலீமும் பிதாத்தி சுதூர் அலா யஅலமு மன் ஹலக் வஹுவ லத்தீஃபுல் ஹபீர். அவன் லத்தீஃபுல் ஹபீராக அல்லாஹ் விளங்கினால், அப்போ அல்லாஹ்வை மறைவான நேரத்தில் அஞ்சி அவன் லத்தீஃப் அல் ஹபீர் என்பதை உணர்ந்து வாழ்ந்தால் அந்த மனிதன் நிச்சயமாக மறுமையில் சொர்க்கம் செல்லுவான். ஏனென்றால் அவனுக்கு மக்ஃபிரத்தும் இருக்கும், மகத்தான கூலியும் இருக்கும். மகத்தான கூலி மறுமையில் எது? அல்லாஹ்ட மன்னிப்பு பெற்றுட்டான்னா என்ன? வசாரி விலா மக்ஃபிரத்தி மிர் ரப்பிக்கும் வஜன்னா. மன்னிப்பு கிடைச்சா சொர்க்கம் தான். அல்லாஹ் மன்னிச்சு போன நரகத்துக்கு போனா அப்போ அல்லாஹ் சொன்ன லஹும் மக்ஃபிரத்தும் அஜ்ருன் கபீர், சொர்க்கம் கிடைக்கும். எனவே அன்புக்குரிய சகோதரிகளே, தாய்மார்களே, இந்த வசனங்கள், அதை நாங்கள் படித்த இந்த வசனங்கள் ரொம்ப அற்புதமான தெளிவான விஷயங்கள். நான் வெளியே தேவையில்லாத அந்த விளக்கங்கள் அது இதுகளுக்கு போகலை. நான் குர்ஆனில் இருந்து என்னென்ன விஷயங்களை சொல்லுதோ இதைத்தான் அதிகமாக சொன்னேன். இந்த விஷயங்களை நீங்கள் திரும்ப வீடியோ வந்தாலும் ஒரு முறை பாருங்கள். நிறைய விஷயங்கள் இதுக்குள்ளே இருக்கும். சில பொழுது இப்போ உங்களுக்கு விளங்காத சில விஷயங்களை திருப்பி என்ன படிக்கும் பொழுது அது விளங்க இன்னும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நம்ம ஒரு தஃப்சீரை படிப்போம், முதல்
படிக்கும் பொழுது ஒரு விளக்கம் கிடைக்கும், 2ஆம் முறை படிப்போம் இன்னும் விளக்கம் கிடைக்கும், 3வது 5வது 10வது முறை படித்தாலும் அதில் விளக்கம் கிடைச்சிக்கிட்டு தான் இருக்கும். ஏன்னா அல்லாஹ்வுடைய கலாம் அப்படி, அதே மாதிரி தான் அறிஞர்களுடைய சிந்தனைகளும் அப்படித்தான். அல்லாஹ் அதுக்கு ஒரு பரக்கத்தை வச்சிருக்கிறான். எனவே இதில் இருந்து நாங்கள் படிப்பினை பெற்றுக்கொள்வோம். எதெல்லாம் நாங்கள் பேசினோமோ படித்தோமோ அதன்படி மௌத்து வரை அமல் செய்யக்கூடிய மக்களாக அல்லாஹ் நம்ம எல்லோரையும் ஆக்கிருவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.